வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்ளைன்ற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த அப்ளைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேம் அந்த கால் மாரி தாங்க. நம்ம அந்த அந்த ஒரு மெத்தட வந்து நம்ம டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து அப்ளைன்றது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, காலும், அப்ளையும் சிமிலரா இருக்கும். ஸோ அதில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம இதில பண்ண முடியாது, அதில என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து கால் வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். இப்ப இந்த கால் வந்து நம்ம நேத்து வச்சிருந்த எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான் நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் நம்ம தூக்கிடலாம். ஸோ, இந்த ஆர்குமென்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாஸ் பண்ணாம, வெறும் ஜஸ்ட் பெர்சன் 2ன்றத மட்டும் போட்டு, நம்ம இதையும் வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துடலாம். ஸோ, எடுத்துட்டேன் அப்டின்னா, நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணேன் அப்டின்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பெர்சன் குடுக்குறோமோ, இது வந்து வந்துரும். இது வந்து ஜஸ்ட் வந்து காலு. எப்படி நம்ம வந்து டிஃபரெண்ட்டா யூஸ் பண்றது அப்டின்னு சொல்லி பார்த்தோம். பெர்சன் 1 குடுத்துருக்கேன். ஸோ, பெர்சன் 1 வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, கோட் வெர்ஷன் 1ன்றது வந்துருச்சு. சரி ஓகே. இத வந்து நம்ம அப்ளைல எப்படி பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரி தாங்க. இங்க காலுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், அப்ளைன்றத போடுறேன். ஸோ, பெர்சன் 1க்கு பதிலா நான் இங்க பெர்சன் 2ன்றது போடுறேன். ஸோ, டிஃபரன்ஸ் காட்டணுன்றதுனால. இப்ப அஸ்வின் 1ன்றது வந்துருச்சு. சாரி 2ன்றது வந்துருச்சு. இப்ப பெர்சன் 1 போடுறேன். அஸ்வின் 1 கோட் வித் அஸ்வின் 1ன்றது வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப 2மே ஒரே மாரி தானே இருக்கு. காலுக்கு பதிலா அப்ளை போடுறோம். இதுக்கு நான் காலே போட்டு போயிடுவேன் அப்டின்னா, என்ன அப்டின்னா, இதுல வந்துட்டு நம்ம கால்ல வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். இப்ப நான் வந்து கண்ட்ரோல் செட் பண்றேன். இங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாரி வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். மேலு 78 அப்டின்னு சொல்ட்டு. இது வந்து நான் கால்ல வந்து இப்படியே ஜெனரலா பாஸ் பண்ணலாம். ஆனா அப்ளைல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நான் வந்து ஒரு அரேவா தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இந்த மாரி ஜெனரலா வந்து இந்த டபுள் கோட்ஸ் குடுத்து பாஸ் பண்ண முடியாது. சரி ஓகே. இது எப்படி வந்து இது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கால் எக்ஸாம்பிள்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இங்க வந்து ஜெனரலா மேலு, இங்க வந்து இது 78ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இதே நான் வந்து பெர்சன் 1ன்னு போடுறேன். ஸோ கோட் வெர்ஷன் 1 மேல் 78ன்றது வந்துருச்சு. சரி ஓகே. இத இப்ப எப்படி அப்ளைல பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்க்கு பதிலா நான் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எதுவுமே வந்து அந்த இடத்துல வரவே இல்ல. சரி ஓகே. இப்ப வரணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் இத வந்து அரேல போடணும் அப்டின்னு சொல்லி சொன்னேன். இங்க வந்து நான் சரவுண்ட் பண்றேன். அதே மாரி இங்க வந்து இது 2த்த தான் நான் வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். ஸோ போட்டோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. பெர்சன் 1ன்றது வர ஆரம்பிச்சுருச்சு. நான் பெர்சன் 2க்கு போடுறேன். கோட் அத்விஷன் 2 மேல் 78 இப்டின்றது வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுதாங்க காலுக்கும், அப்ளைக்கும் உண்டான வித்தியாசம். நம்ம எப்பவுமே வந்து கால்ல வந்து ஜெனரலா வந்து கால் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணும்போது அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா அப்ளைல பண்ணும்போது எப்படின்னா, வந்து இந்த மாரி அரேல குடுத்து நம்ம வந்து சரவுண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இத தாண்டி வந்து இந்த அப்ளைல நெறைய பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல பார்ப்போம். இப்ப நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்ப வந்து இந்த மேத்.மேக்ஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். நம்ம மேத் வீடியோல வந்து பார்த்திருப்போம் அத. ஸோ எப்படி அப்படின்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் சும்மா இங்க வந்து எழுதுறேன். math.max இது வந்து 1, 2, 3 இப்படி குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எது பெரிய நம்பரோ அது வந்து நமக்கு வந்து யுஐல வந்து ஷோ ஆகும். ஸோ இத வந்து இந்த மாரி வந்து ஜெனரலா வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இந்த பிராக்கெட்ஸ்ல அந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸ்ல போட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து வர ஆரம்பிச்சுரும். இங்க பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ நான் இத வந்து இப்ப தூக்கிடுறேன். தூக்கிட்டு இங்க மேத் 1, 2, 3 இப்ப வந்து 3ன்றது 2 ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதையே நான் வந்து எப்படி வந்து அப்ளைல பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க வந்துட்டு math.maxன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்ளைன்றதையும் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குடுக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன், இத வந்து அரேல பாஸ் பண்ணா மட்டும் தான் வந்து நமக்கு இந்த வேல்யூலாம் வந்து ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1, 2, 3 வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துருச்சு. இது ஏன் இன்ஃபினிட்டி அப்படின்னு வருதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம குடுத்தே ஆகணும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. நான் இப்ப நல்லுன்றது சும்மா குடுத்துருக்கேன். இங்க நீங்க நல்லுன்றது தான் குடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. சும்மா மேத்ன்றதையே குடுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து சும்மா வந்து மேத்துன்றதையே குடுக்குறேன். அப்படி இல்லாட்டி வந்துட்டு இங்க வந்துட்டு நான் வந்து சும்மா வெறும் டபுள் கோட்ஸ் சரவுண்ட் பண்ற மாரி குடுக்குறேன். இங்க இடத்துல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் மறந்துறக்கூடாது. இப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் கமா போட மறந்துட்டேன். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி அப்படின்றது வருது. ஸோ இங்க நான் கமா குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த 3ன்றது 2 ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் அதே மாரி இங்க இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸ் தான் குடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல 0ன்னு கூட குடுக்கலாம். எனிதிங் ஏதோ ஒண்ணு நம்ம வந்து குடுத்தே ஆகணுங்க. அப்படி குடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ரெண்டர் ஆகும். இப்ப நான் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். 3ன்றது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம அப்ளைல வந்து பண்ண முடியும். கால்க்கும், அப்ளைக்கும் உண்டான மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணும்போது, இத வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல பாஸ் பண்ணணும். ஸோ இதையே வந்து நம்ம நெறைய எக்ஸாம்பிள் வச்சு டீட்டெயில்டா வந்து ப்ராஜெக்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.